திருவண்ணாமலை கோயிலுக்கு போவாங்க ஐயா, எல்லா பௌர்ணமிக்கும் போவேன். 200 ரூபாய் பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ரூம்ல வாடகை கொடுப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும், அதை போட்டு படுத்து தூங்கிக்கும். அதே திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு போனா கட்சிக்காரன் வராங்க, அன்னைக்கு வாங்கினே, அன்னைக்கு விஐபி போலானே, அன்னைக்கு சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிக்கலாம். அதே திருவண்ணாமலையில எத்தனையோ கிரிவலம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம், சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு 200 ரூபாய் ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துக்கிறாங்க. எல்லா பௌர்ணமிக்கு தவறாம என்னை உருவாக்கியது, என்னை செதுக்கியது அந்த 12 மாதம். ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். குழப்பத்துக்கு ஒரு விடை, இதுதான் நம்ம பாரு எடுப்பு அடிப்போம். இன்னைக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கு, உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கு. சினிமா மோகம், மாயை, சமூக வலைத்தளம், எதை பார்த்தாலும் உடனே நம்ம பணக்காரன் ஆகும் தோணும், எதை பார்த்தாலும் உடனே சாதிக்கணும்னு தோணும். அட்டென்ஷன் எதிர்பார்க்கும். நான் எடுத்து போனா வணக்கம் சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். வணக்கம் சொன்னா ஏன் நம்ம மதிப்பியாட்டுக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வரும். அந்த ஈகோவை உடைக்கணும். நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில போக போறோம், நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க. வாழ்ற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பா எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலாம் ஒரு 40 வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும்.